சூரியனைத்தான் பூமி சுற்றி வருகிறது சொல்வதற்காக புருனோ என்கின்ற அறிவியல் ஆய்வாளரை நடு ரோட்ல வச்சு கொளுத்துனீங்களே. 400 ஆண்டுகளுக்கு பிறகு போப்பாண்டவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு, எங்களுடைய மதம் தவறளித்து விட்டதுன்னு. அது மாதிரி ஒரே ஒரு சங்கராச்சாரி கேட்டிருக்காரா? எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் அம்பேத்கர்னு பெரியார் சொன்னார். தமிழ்நாட்டு மக்கள் என்னிடம் வர வேண்டாம், எனக்கும் சேர்த்து தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று அவர் சொன்னார். அந்த 2 பேத்துக்கும் பிரச்சனை இல்ல. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? பாபு சிதம்பரனாருக்கும் பெரியாருக்கும் பிரச்சனை இல்ல. பெரியார் படத்தை பார்த்தா கும்பிடுவார், அவருக்கு இப்ப பிரச்சனைங்கிறாங்க. ஆணைமுத்துக்கும் பெரியாருக்கு என்ன பிரச்சனை? பெரியார் கூட தான் ஆணைமுத்து வாழ்ந்தாரு, அவருக்கு பிரச்சனை. பெரியார் சொன்னார், என் நிலைகளை நான் மாற்றி இருப்பேன், பொய் சொல்லி இருப்பேன், ஆனால் எதையும் எனக்காக செய்ததில்லை, இந்த மக்களினுடைய இழிவு போக வேண்டும் என்பதற்காக செய்திருப்பேன். அவரே சொன்னாராம், நான் மைனராக இருந்தேன் ஒரு காலத்தில். அதை சொன்னதால் அவரை கொச்சைப்படுத்துகிறார்கள். சொல்லாமல் நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணி கொடுப்பீங்க எங்களுக்கு தெரியும். ஆக ஒரு ஆணாக பிறந்து பெண்ணுக்காக போராடியவன், ஒரு முதலாளியாக பிறந்து தொழிலாளிக்கு போராடியவர், உயர்ந்த பெருமிதம் கொள்ளுகின்ற சாதி என்று சொல்லுகின்ற ஒரு சாதியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவன். இந்த அடையாளத்தோடு இந்தியாவில் இன்னொரு தலைவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது திராவிடம் என்று வரையறுக்க வேண்டும் என்றால், நிலத்தால் திராவிடம் வரையறுக்கப்பட்டது ஒரு காலத்தில். வட வேங்கடம் முதல் குமரி ஆயிடை என்று இலக்கியம் பேசுகிறது. நிலப்பரப்பால் இருந்த திராவிடம் இருந்தது, மொழியால் இருந்த திராவிடம் இருந்தது. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே ஒதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை என்று சொன்ன நேரத்தில் திராவிடம் மொழியால் வாழ்ந்தது, நிலத்தால் வாழ்ந்தது, மொழியால் வாழ்ந்தது. அதற்கு பிறகு பண்பாட்டு தளத்தில் அது வாழ்ந்தது. திராவிட பண்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே தொகுத்து வழங்கி இருக்கிறார். சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அக்னி நம்முடைய பண்பாட்டில் இல்லை, யாகம் நம்முடைய பண்பாட்டில் இல்லை. நெருப்பை வழிபடுவது திராவிட மரபு அல்ல, அது ஆரிய மரபு. குடமுழுக்கு என்று சொன்னாலும், இறந்தவர்களை குளிப்பாட்டுவதாக இருந்தாலும், புனித நீர் ஆட்டுவதாக இருந்தாலும் தண்ணீரை பயன்படுத்துவதுதான் திராவிடம் பண்பாட்டில் இருக்கிறது. என்ன காரணம்? ஆரியம் குளிர் பிரதேசம் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு தீ தேவைப்பட்டது, நாம் வெப்ப பசத்தில் இருந்த காரணத்தினால் நமக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. எனவே பண்பாட்டில் நீர் தொடங்கி சாப்பிடுகின்ற சாப்பாடு வரை பண்பாட்டில் திருமண முறையில் திராவிடம் தனி அடையாளத்தோடு இருந்தது. இப்படி நிலத்தில், மொழியில், பண்பாட்டில் எல்லா தளங்களிலேயும் திராவிடம் கண்டறியக்கூடிய ஒரு திடமான பொருளாக வரலாறாக இருந்தது என்பதை நம்முடைய முன்னோர்கள் தொகுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? எது திராவிடம்? திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறவர்களே ஆரியம் இல்லை என்று சொல்லுகிறார்களா என்றால், நிர்மலா சீதாராமன் வரை ஆரியம் இருப்பதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள், ஆரியவர்தனம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள், ஆரிய சமாஜத்தை ஒப்புக்கொள்ளுகிறார்கள், ஆரியம் என்கிற வரலாற்று உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறார்கள், ஆரியம் என்கின்ற பண்பாட்டை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆக ஆரியம் இருக்கிற காரணத்தினால் திராவிடத்தை மறுக்க வேண்டுமா? ஆரியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய 2 பண்பாட்டு கூறுகள் என்பதை எல்லா வரலாற்று தரவுகளோடும் நிறுவியிருக்கிறார்கள். அது பி.டி. சீனிவாச ஐயங்காரா, அதற்கு பிறகு கே பிள்ளையா, நீலகண்ட சாஸ்திரியா, வரலாற்றினுடைய எல்லா ஆசிரியர்களும் இந்த மண்ணில் 2 பண்பாடு இருந்தது. ஒரு பண்பாடு தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட பண்பாடு, அதனுடைய கிளைமொழிகளோடு சேர்ந்து. இன்னொரு பண்பாடு சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட பண்பாடு. நான் இன்னும் சொல்லுகிறேன், திராவிட இயக்கம் எது, திராவிட இயல் எது என்று சொன்னால், சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பலருக்கு குழப்பம் வரும். எப்போது பெரியார் வந்தார்? பெரியார் தமிழை காட்டுமிராண்டி என்று சொன்னார். அப்படி சொன்னா அண்ணாவை ஏற்றுக்கொண்டாரா? அண்ணா பெரியாரை விமர்சித்தது இல்லையா? சட்டமன்றத்தில் பெரியாரை பேசியது இல்லையா? இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற புல்லுருவிகள் குறுக்குத்தனமான கேள்வி. பெரியாரை விமர்சிப்பதற்கெல்லாம் ஒரு நாணயம் வேண்டும். அந்த நாணயம் எது தரப்பில்லை, எவனுக்கும் இல்லை என்பதை நாம் துணிந்து சொல்லலாம். பெரியார் சொன்னார், என் நிலைகளை நான் மாற்றி இருப்பேன். பெரியார் சொன்னார், என் நிலைகளை நான் மாற்றி இருப்பேன், பொய் சொல்லி இருப்பேன், ஆனால் எதையும் எனக்காக செய்ததில்லை, இந்த மக்களினுடைய இழிவு போக வேண்டும் என்பதற்காக செய்திருப்பேன். நிலைகளை மாற்றி இருக்கிறார், பொய் சொல்லி இருப்பார். ஆனால் அவர் பார்க்க விரும்பிய சமுதாயம் எதுவோ அதற்காக அதை பயன்படுத்தினார். பெரியாருக்கு இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் எது? 1980களில் 1950களில் அந்த குடும்பம் மிகப்பெரிய வருமான வரியை கட்டிய குடும்பம், சொல்லிக் கொள்வதற்கு சாதி பெருமிதம் இருந்த குடும்பம். அவரே சொன்னாராம், நான் மைனராக இருந்தேன் ஒரு காலத்தில்,
அதை சொன்னதால் அவரை கொச்சைப்படுத்துகிறார்கள். சொல்லாமல் நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணி கொடுப்பீங்க எங்களுக்கு தெரியும். ஆக ஒரு ஆணாக பிறந்து பெண்ணுக்காக போராடியவன், ஒரு முதலாளியாக பிறந்து தொழிலாளிக்கு போராடியவர், உயர்ந்த பெருமிதம் கொள்ளுகின்ற சாதி என்று சொல்லுகின்ற ஒரு சாதியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவன். இந்த அடையாளத்தோடு இந்தியாவில் இன்னொரு தலைவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப திராவிடம் எங்கே வருகிறது? நிலம், மொழி, பண்பாடு எல்லாம் வருகிறதாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிடம் எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். நிலம் ஒரு காலத்தில், மொழி ஒரு காலத்தில், பண்பாடு ஒரு காலத்தில், இப்போது திராவிடம் என்பது எங்களுக்கு கருத்தியல். எதற்கு மாற்றான கருத்தியல்? 1913 திராவிட சங்கம், அதற்கு மொழிக்கு சம்பந்தம் இல்ல. 1916 பார்ப்பனர் அறிக்கை கொடுத்தார்கள், தென்னிந்திய நல உரிமை சங்கம், அப்பவும் மொழிக்கு சம்பந்தம் இல்ல. திராவிட இயக்கத்தினுடைய மூலவர்கள் தமிழர்கள் இல்லை என்று குற்றச்சாட்டு உண்டு, அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. 13 தொடங்கிய போது, 16 தொடங்கிய போது மொழிக்கும் இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்ல. சமத்துவம் தான் கேட்டாங்க, கல்வியில உரிமை கேட்டாங்க, வேலை வாய்ப்புல உரிமை கேட்டாங்க. பார்ப்பனர் அல்லாத ஒரு அறிக்கை வந்தது. 1925 பிறகு சுயமரியாதை இயக்கம் வந்தது. சுயமரியாதை இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் தந்தை பெரியார் திராவிட இயலில் கடவுள் மறுப்பை, சாதி மறுப்பை, மத மறுப்பை கொண்டு வந்து சேர்த்த ஆண்டு 1925. 1944 வரை சுயமரியாதை இயக்கம். அவர் ஏன் கடவுளை தொட வேண்டும், நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது மதத்தில் இருப்பதாக சொன்னார்கள். மதத்துக்கு யார் காவலாளி என்று கேட்டேன், கடவுள் என்று சொன்னார்கள். அந்த கடவுளை நான் ஒதுக்க துணிந்து விட்டேன். மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, தெருவில் நடக்கக்கூடாது என்கின்ற கொள்கையை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டில், அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ, சண்டமாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் மூழ்கப்படாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று நான் எப்படி நம்புவது என்று கடவுளின் மீது கோபப்பட்டவர் பெரியார். ஆக கடவுள் மறுப்பு என்பது பிறகு வருகிறது. சுயமரியாதை இயக்கம் 25 தொடங்குகிறது. அப்போது மொழிக்கு தொடர்பில்லை. அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா வருகிறார். 49 திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பிறகு தமிழ் மறுமலர்ச்சி பெறுகிறது. என்ன காரணம்? பெரியார் தமிழை காட்டுமிராண்டி சொன்னான்னு சொல்லுவார்கள். தமிழை காட்டுமிராண்டி முன்னாடி ஏன் சொன்னார்? அதற்கு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? பெருஞ்சித்திரனார் சொன்னார், பெரியார் தான் எனக்கு தலைவர், இந்த சமூகத்தை உயிர்க்க வந்த ஒரே தலைவர் அவர்தான், அவரை விட்டால் தமிழர்களுக்கு நாதி இல்லை, சூத்திரப்பட்டம் ஒழிய வேண்டும் என்றால், சாதி ஒழிய வேண்டும் என்றால், பாலின சமத்துவம் வர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே பேரொழி பெரியார் தான். ஆனால் மொழி அறிவில் அவர் சிறியார் என்றார். பெரியார் கோச்சுக்கல. பெரியார் ஏன் சொன்னார் என்றால், உன்னுடைய மொழி எங்க போய் நிக்குது? எல்லாம் பக்தி இலக்கியத்திலே போய் நிக்குது. இப்போ ஒரு பெரிய புராணத்தை தூக்கி பேசுறாரு. புள்ளக்கறி கொடுத்துருவீங்களா? பிள்ளைக்கறி சமைக்க ரெடியா? பெரிய புராணத்தை பேசு. கணவனை கொண்டு போய் கூடல கொண்டு விட்டுருவீங்களா? சொந்த மனைவி விட்டு கொடுத்துருவீங்களா? இதுக்கெல்லாம் எவன் தயாரோ அவன் பெரிய புராணத்தை பேசுவது எங்களுக்கு அக்கறையில் பேசு. ஆனால் எங்கே திராவிடம் இருக்கிறது என்றால், எப்போது திராவிடம் மாறுகிறது, மொழியோடு வருகிறது என்றால், எது திராவிடம் என்றால், இப்ப பெரியாரையும் அம்பேத்கரும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியுமா? ஏன் நிறுத்த முடியுமா? பெரியாரையும் அம்பேத்கரையும் நேர்கோட்டில் நிறுத்தாத எவனும் மூளை உள்ளவனாக கருதக்கூடாது. மதம் ஏன் வேண்டாம் என்று சொன்னார் பெரியார். பெரியார் சொன்னா பெரியார் நீங்க உங்களுக்கு பிடிக்காது. நான் சொல்றேன், இந்து மதத்தினுடைய சாரம்சம் என்ன? பிலாசபி ஆஃப் இந்துயிசம் எடு. 4 தானே. கிரேடட் இன்இக்வாலிட்டி. கிரேடட் இன்இக்வாலிட்டி முதல் கருத்து. இரண்டாவது கருத்து படிக்க கூடாத, டெப்ரிவேஷன் ஆஃப் எஜுகேஷன். மூன்றாவது பேன் ஆன் ப்ராப்பர்ட்டி. மூன்றாவது உமன் எம்பவர்மெண்ட், உமன்ஸ் உரிமை, பெண்ணுக்கு உரிமை கொடுக்காத. இந்த 4 தான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். கிரேடட் இன்இக்வாலிட்டி ஒண்ணு இல்ல. முதலியாரிலே 3 வகை, அந்த முதலியாருக்கு இந்த முதலியார் பொண்ணு கொடுக்க மாட்டார். முக்குளத்தோர்ல 3 வகை, அந்த முக்குளத்தோருக்கு இந்த முக்குளத்தோர் பொண்ணு கொடுக்க மாட்டார். ஆதி திராவிடரில் 4 வகை, அவர் இவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார். அதத்தான் கிரேடட் இன்இக்வாலிட்டி, இந்து மதத்தினுடைய முதல் தத்துவம். அதற்கு பிறகு பெண்ணுக்கு உரிமை கொடுக்காத, சொத்து கொடுக்காத, படிக்க விடாத யாரையும். இந்த 4 தான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று பெரியார் சொன்ன போது உங்களுக்கு கோபம் வரல. அம்பேத்கர் தான் சொன்னார் புத்தகத்துல. அதனால்தான் நாங்கள் ஒரு நேர்கோட்டில் நிறுத்துகிறோம். ஆக இந்த மதத்தை எதிர்த்தது ஆரியம், இந்த மத தத்துவத்தை கொண்டு வந்தது ஆரியம், இந்த 4 கொள்கைகளையும் ஆதரித்தது ஆரியம், அதை மறுத்தது திராவிடம், அதை மறுத்தவர் பெரியார். அது சரி என்று சொன்னவர் அம்பேத்கர். எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் அம்பேத்கர்னு பெரியார் சொன்னார்.
தமிழ்நாட்டு மக்கள் என்னிடம் வர வேண்டாம், எனக்கும் சேர்த்து தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று அவர் சொன்னார். அந்த 2 பேத்துக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? பாபு சிதம்பரனாருக்கும் பெரியாருக்கும் பிரச்சனை இல்ல. பெரியார் படத்தை பார்த்தா கும்பிடுவார், அவருக்கு இப்ப பிரச்சனைங்கிறாங்க. ஆணைமுத்துக்கும் பெரியாருக்கு என்ன பிரச்சனை? பெரியார் கூட ஆணைமுத்து வாழ்ந்தாரு, அவருக்கு பிரச்சனை. ஆக எதையெல்லாம் திரிக்க வேண்டுமோ அவ்வளவும் திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மதம் என்றால் இப்ப இதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் பெரியார் பேசுனது, அம்பேத்கர் பேசுனது. இன்னைக்கு என்ன திராவிடம்? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. சமத்துவம் பேசுவது யார்? ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்வது யார்? ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஆரியம், சமத்துவத்தை பேசினால் திராவிடம், பெண்ணுரிமை பேசினால் திராவிடம், பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பழைய முறையை சொன்னால் ஆரியம். அதையெல்லாம் தாண்டி இப்போ ஒண்ணு வந்திருக்கு. அறிவியல் பேசினால் திராவிடம், மூட நம்பிக்கை பேசினால் ஆரியம். நாங்க அறிவியல் பேசுறோம். இந்த திராவிட இயல்னு சொல்லுகிற போது எங்களுக்கு என்ன பெருமை? டார்வின் எப்ப கண்டுபிடிச்சாரு? 1850 தான் டார்வின் வந்து எவாலுவேஷன் தியரி, பரிணாம கொள்கை. ஒரு உயிரி, அப்புறம் 2வது உயிரி, 2 செல், 3 செல், 4 செல், இப்படி 5 அறிவை பெற்ற இனம் எப்போது வந்தது? 1850. அதுக்கு நோபல் பரிசு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அந்த டார்வினுடைய தியரியை சொல்லுவதற்கு கிறிஸ்துவம் ஒப்புக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவத்தில் தடை இருந்தது. டார்வினுடைய கொள்கையை பார்த்துவிட்டு இந்த கொள்கை எவ்வளவு உயர்ந்த கொள்கை, இவ்வளவு பெரிய தத்துவமா இருக்குன்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் தான் எழுதிய தாஸ் கேபிட்டல் புத்தகத்துக்கு அணிந்துரை கேட்டார் டார்வின். தாஸ் கேபிட்டலுக்கு கொடுத்தா கிறிஸ்துவம் என்னை தண்டிக்கும் என்று டார்வின் மறுத்து விட்டார். ரெக்கார்டு இருக்கு. அப்ப அறிவியல் உண்மையை சொல்வதற்கு கூட அந்த காலத்துல முடியல. புருனோவை என்ன பண்ணாங்க? நறுவோட்டில் கொளுத்துனாங்கல்ல. சூரியனைத்தான் பூமி சுற்றி வருகிறது சொன்னதற்காக புருனோ என்கின்ற அறிவியல் ஆய்வாளரை நடு ரோட்ல வச்சு கொளுத்துனீங்களே. 400 ஆண்டுகளுக்கு பிறகு போப்பாண்டவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு, எங்களுடைய மதம் தவறளித்து விட்டதுன்னு. ஒரு போப்பாண்டவருக்கு ஒரு நாணயம் இருக்குல்ல. எங்களுடைய மதம் கிறிஸ்தவம் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவியல் அறிஞனையை உண்மையை சொன்னதற்காக கொன்று விட்டோம், எரித்து விட்டோம், மன்னிப்பு கேட்கிறோம். அது மாதிரி ஒரே ஒரு சங்கராச்சாரி கேட்டிருக்காரா? ஒரே ஒரு சங்கராச்சாரி கேட்டிருக்காரா? தீண்டாமை சேமகரமானது, தீண்டாமை இருக்கத்தான் வேணும், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்காது என்றெல்லாம் எழுதிய சங்கராச்சாரி யாராவது ஒருவர்? சரி, செத்து போன விடு, உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் அம்மா எங்க தாத்தா பண்ண சங்கராச்சாரி தப்புன்னு சொல்றானா? சொல்றது இல்லையே. அது ஆரியம், இது திராவிடம். அப்போ மூட நம்பிக்கை வேறு, அறிவியல் வேறு. நாங்க அறிவியலை பற்றி பேசுறோம். நான் இப்ப பேசல, நான் டார்வின் சொல்லி தரது காரணம் இருக்கு. 1850 டார்வின் கொள்கை. ஆனால் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பால் தொல்காப்பியம் சொல்லுகிறது, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாக்கே, மூன்றறிவதுவே அதனோடு மூக்கே, நான்கறிவதுவே அதனோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அதனோடு மனனே, செவியே, ஆறறிவதனே அதனோடு மனனே. ஒரு உயிர் எது? அமீபா எது? தொடு உணர்ச்சி மட்டும்தான். உற்றறிவதுவே. இரண்டறிவது நாக்கு மட்டும் இருக்கும். மூன்றாவது அறிவு என்ன? மூக்கு இருக்கும். 4வது உயிரினம் கண்ணு சேர்ந்து கொடுக்கும். 5 காது இருக்கும். 6 மனசு இருக்கும், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இப்படித்தான் பரிமாண வளர்ச்சி என்று சொல்வதற்கு என்னுடைய பாட்டன் தொல்காப்பியனுக்கு அறிவியல் அங்கே இருந்தது. இந்த உலகம் எதை சுத்திக்கிட்டு இருக்கணும்? பூமி தான் சூரியனை சுத்தி வருதுன்னு எப்ப சொன்னோம்? மாத்தி சொன்னானே. இந்த உலகம் சுத்துது நேரத்தை ஒத்துக்கிட்டாங்களா? சுழன்றும் ஏற்பினது உலகம் என்று என் பாட்டன் சொன்னான். வள்ளுவர் சொன்னார். ஏன் அங்கெல்லாம் போக வேணாம், பக்தி இலக்கு எனக்கு பிடிக்காதான், மதிவதனைக்கு எனக்கும் பிடிக்காதுதான். ஆனா நீங்க எல்லாம் வளர்க்குறீங்க தானே. இப்போ உங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன? இப்ப புது எவிடன்ஸ் ஆக்ட் எனக்கு தெரியாது. நான் பிராக்டிஸ் பண்ணும்போது பழைய எவிடன்ஸ் ஆக்ட். சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்ன? சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் 3 தான். டாக்குமெண்டரி எவிடன்ஸ், டைரக்ட் எவிடன்ஸ், கஸ்டமரி எவிடன்ஸ். இந்த 3 தானே. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அதான் இருந்தது. எப்ப கொண்டு வந்தீங்க? 1800 கொண்டு வந்தீங்க, மெக்காலா கல்வி முறைக்கு பிறகு. ஆனா எங்க பக்தி இலக்கியத்தில் இருக்க, திருவிளையாடபுரத்தில் இருக்க, சுந்தரனார் இன்னொரு பேரும் இந்த எடுத்திருப்பாரு. அவர் வந்து தான் கொடுத்த வாக்குறுதியை மீறி கல்யாணம் பண்ணிக்க போவாரு, திருமணம் பண்ணிக்க கூடாது. அவரு திருமணம் பண்ணிக்க போறாரு சுந்தரர். அதை தடுத்து ஆட்டுக்கொள்வதற்கு சிவபெருமான் வர்றாரு. கதை போய், ஆனா எழுதி வச்ச நேரத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்பது ஏற்கனவே அவருக்கு விதிக்கப்பட்ட விதி. அதை தாண்டி சுந்தரர் திருமணம் செய்து கொள்ள போகிறார். ஒரு அடிமை திருமணம் செய்யக்கூடாதுன்னு அப்ப இருக்கு. அப்ப சிவபெருமான் போய் சொல்றாரு, நீ எனக்கு அடிமை திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறாரு. நான் ஒரு பிராமணன், எப்படி நான் வந்து ஒரு அந்தனர் எப்படி பிராமணா இருக்க, அடிமையா இருக்க முடியும்? நான் சூத்திரம் இல்லையே. நான் அடிமை என்பதற்கு என்ன?
அப்ப கேட்கிறார் சுந்தரர், நான் அடிமையா? காட்டு. ஆட்சியில், ஆவணத்தில், அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய். ஆட்சியில், ஆவணத்தில், அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய். மூணு எவிடன்ஸ் கூட எனக்கு. தமிழை எழுதி வச்சிருக்கான். இலக்கிய முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இருந்த நடப்பு எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருந்திருக்கு, அறிவியல் இருந்திருக்கு, எல்லாம் இருந்திருக்கிறது. ஆக இந்த திராவிட இல்லைன்னா எதுன்னா மொழி, பகுத்தறிவு, சமூக நீதி. எதற்காக சொல்றேன்னா, இந்த திராவிட இல்லைங்கிறது போய்ங்கிறான்ல, தமிழுக்குன்னு தனி இதெல்லாம் இல்லைங்கிறான்ல, அதுக்கு சொல்ல வரேன். சமூக நீதி. அப்ப கிரேடட் இன்இக்வாலிட்டி, மதம், சாதி ஒளிந்த ஒரு தமிழ் சமுதாயம் இந்த மண்ணில் இருந்தது. அந்த மாண்பை மீட்டெடுப்பதுதான் திராவிடம். திராவிடம் என்பது வெறும் சமூக நீதி மட்டும் அல்ல. திராவிடம் என்பது நம்ம மொழிக்கான பெருமையை சேர்த்து. ஏன்னா இந்த மொழிதான் சமத்துவம் பேசுனுச்சு, இந்த மொழிதான் அறிவியல் பேசுனுச்சு, இந்த மொழிதான் அறிவியல் கூறுகளை கொண்டது. இது சமஸ்கிருதத்தில் இல்லை, ஆரியத்தில் இல்லை. ஆரியத்தில் இல்லாத காரணத்தினால் இது திராவிட நெறி. இந்த திராவிட நெறிதான் எங்களுக்கு அடையாளம். அதுதான் திராவிட இயல். வெறும் ரிசர்வேஷன் மட்டும் திராவிட அல்ல, வெறும் தமிழ் மட்டும் திராவிட அல்ல. இந்த மொழியும் இந்த இனமும் இந்த பண்பாட்டு கூறுகளும் சேர்ந்த ஒரு இனம் வாழ்ந்தது. அதைத்தான் I belong to Dravidian stock. When I am claiming there is a Dravidian stock, we are having something distinct, something different to offer to at large to the nation. எங்கள் இனத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்களிடத்திலே தனித்த அடையாளம் உள்ள வேறுபட்ட கொள்கைகள் இருக்கிறது. அந்த கொள்கை வேறு எவனிடத்தில் இல்லை என்று பொருள். எனவே இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட நெறி, இதுதான் திராவிட இயல். எனவே நிலமாக இருந்தது, மொழியோடு இருந்தது, பண்பாட்டோடு இருந்தது. அது இப்போது எங்கே என்று கேட்கிறார்கள். இவையெல்லாம் கலந்த கலவையாக இன்றைக்கு திராவிடவியல் கருத்தியலாக இருக்கிறது. அந்த கருத்தியல் ஆரியம் சொல்லுகின்ற அனைத்திற்கும் எதிராக இருக்கிறது. எனவே திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பெரு பொறுப்பை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயகர் மாண்புமிகு முத்துமையல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று முன்னெடுத்திருக்கிறார். இந்த திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல, திராவிட கருத்தியலும் வெற்றி பெற வழக்கறிஞர் சங்கத்தையும் சேர்ந்து போராட அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.